இந்த நாளின் செய்தி என்ன? அவர் கண்மலை. ஆமேன். இவ்வளவுதான் இந்த நாளினுடைய செய்தி. ஆமேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதோடு முடித்தாலுமே இந்த வசனம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த கண்மலையை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் 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 ஆமேன். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நிறையா கண்மலையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இன்றைக்கி ஒர்ஷிப் சாங் ஆரம்பிக்கும் போதே எந்த கண்மலை ஆண்டவரேன்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க இல்லையா? இந்த கண்மலையை குறித்து நிறைய பாடல்கள் உண்டு. பைபிளில் நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா நிறைய அந்த கண்மலை 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 கண்மலைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இப்போது முதல் கொஸ்டின், கண்மலைன்னா என்ன? கண்மலை அப்படின்னா கல்மலை, தி ராக்கி மவுண்ட். ஆங்கில வேதாகமத்தில் கண்மலைன்னெலாம் இருக்காது, த ராக்குன்னு இருக்கும். ஆமேன். மலைகளில் கல்லினால் செய்யப்பட்ட மலைகள் உண்டு, மண் கல் இவைகளால் இணைந்து செய்யப்பட்ட மலைகளும் உண்டு. சரியா? முழுக்க முழுக்க கல் மட்டும்தான். அங்கே நீங்கள் நிறைய மலைகளில் பார்க்கலாம். சில மலைகளில் பார்த்தீங்கன்னா மரம் செடிகள்லாம் வளரும். அவைகள் கல்மலைகள் அல்ல. சரியா? நீங்கள் ஒரு மலை கொடைக்கானல் போகிறீங்க, அந்த கொடைக்கானல் முழு மலையுமே கல்மலையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்காது. ஆனால் வாங்க வாங்க ஒரு இடத்த கூட்டு போய் காமிக்கிறேன். ஒரு ராக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, போயிருக்கீங்களா? தூரத்தில் என்ன செய்யும், ஒரு ராக் உயரமாக இருக்கும். அந்த ராக்கில் மரங்கள் ஏதாவது வளர்ந்து பார்த்துருக்குறீங்களா? இல்லை இல்லையா? அது எப்படி இருக்கும்? ஒரே கல்லினால், முழுக்க முழுக்க கல்லினால் செய்யப்பட்ட ஒரு மலைக்கு தான், இல்லைன்னா உருவாக்கப்பட்ட ஒரு மலைக்கு என்ன பெயர்? கண்மலை. ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இதே இது இங்கிலீஷாக இருந்தால் நம்ம ஈஸியாக விளக்கம் சொல்லியிருப்போம். தமிழ்னால அது அழகான தமிழ், கண்மலைங்கிறது அழகான தமிழ், அதனால் நமக்கு தெரியல. தி ராக்கி மவுண்டன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொன்னால் நம்ம என்ன சொல்லி, ஓ அது ராக்கு மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் இங்கிலீஷ்காரன் வந்ததுலேருந்து நம்ம இங்கிலீஷில் பெரிய ஆள் ஆகிட்டோம், தமிழை விட்டுட்டோம். ஆமாம். சரியா? ஸோ இப்போ ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் கண்மலை. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த கண்மலையை குறித்து வேதத்தில் ஒரு நாள் நான் வாசிக்க ஆரம்பித்த பொழுது, இந்த கண்மலை மோசே கண்மலைன்னு சொல்லியிருக்காரேப்பா, அப்படின்னா அந்த கண்மலையினுடைய குணாதிசயங்கள் என்ன? அந்த கண்மலை கிறிஸ்து நமக்கு தெரியும். அந்த கண்மலையினுடைய குணாதிசயம் என்ன? அது எப்படிப்பட்டது? அந்த கண்மலை எனக்கு என்ன அற்புதம் செய்யும், என் வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்யும் என்று சொல்லி தியானித்த பொழுது அது ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாக இருந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. இதை எடுத்துட்டு இந்த கண்மலைங்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த பைபிளில் ஒரு பெரிய தீசிஸே பண்ணலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளாக இந்த கண்மலை என்றால் என்ன, இந்த கண்மலை எனக்கு என்ன செய்ய போகிறது, இந்த கண்மலையை கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம் என் வாழ்க்கையிலே என்று சொல்லி, இந்த கண்மலையிலிருந்து நான் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி இந்த நாள் காலையிலே தியானிக்க போகிறோம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமம் 32வது அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. போதும், ஒவ்வொரு ஃப்ரேஸாக புரிந்து கொள்வோம். ஆமேன். உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. இப்போ அடுத்த கேள்விக்கு வந்துட்டேன் நான். இதுக்கும் பதில் சொல்லுவீங்களா எனக்கு தெரியல. உன்னை உன்னை நம்மை இப்போ கேள்வி கேட்குறேன், ஜெனிப்பித்தன்னா என்ன? அவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். ஏன்னா அவர் உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹி வாஸ் தேர், ஹி வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஆமேன். He was transformed to come into the world as a child. அவர் உருமாற்றம் செய்யப்பட்டு கிறிஸ்து என்கிற பெயரோடு ஒரு மாம்ச சரீரமாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவதாரம் அல்ல. ஆமேன். அல்லேலூயா. அவர் அவதாரம் அல்ல, அவர் ஜெனிப்பிக்கப்பட்டு, இறைவனே ஜெனிப்பிக்கப்பட்டு அவர் இந்த உலகத்துக்கு வந்தவர். ஆமேன். அல்லேலூயா. அவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டு
உருமாற்றம் செய்யப்பட்டவர்கள். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் உருவான பொழுது இந்த உலகத்தின் மனிதனாக, பாவத்தின் மனிதனாக நாம் உருவாக்கப்பட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உருமாற்றம் செய்திருக்கிறார். கரம் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அவர் யாரு? நம்மை உருவாக்கின, நம்மை ஜெனிப்பித்த, நம்மை பெற்றெடுத்த கன்மலை. ஆமென். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இதுக்கு ஆதாரமா நீ எதை சொல்லுவ? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி போகுதுன்னு நினைக்காதீங்க. இவற்றை நான் புரிந்து கொள்வதற்கு எளிமையாயும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். ஏசாயா 51வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 51:1 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஆமென். கரம் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்டீங்க? வசனத்தை கவனமாக வாசிங்க. எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்டீங்க? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. அப்படின்னா நீங்களும் நானும் யாரு? இந்த கன்மலையின் ஒரு பங்காய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கரமசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ரெண்டுல நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி ஏசாயா 51:1 சொல்லுகிறது. ஆக அடிப்படையில் நீங்களும் நானும் கன்மலையின் ஒரு அங்கமாக இருக்கிறோம். ஆமென். கன்மலையின் அங்கமாக உருவாக்கப்பட்டோம். ஆனால் நம்முடைய துறவின் குழியின் நேச்சர் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் முழுமையாய் அந்த கன்மலையின் தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அதை எப்படி பெற்றுக்கொள்வது? அந்த கன்மலையின் அங்கமாக நான் எப்படி மாற முடியும்? அன்பான தேவச்சனமே, ஒன்று அடிப்படையில் புரிந்து கொள்வோம். அவர் கன்மலை. ஆமென். அல்லேலூயா. அவர் முழுக்க முழுக்க பாவம் இல்லாதவர். ஆமென். அவர் முழுக்க முழுக்க ஒரே தன்மை உடையவர். ஆமென். அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் கல் அவரிடத்துல இல்லை. ஆமென். அவர் முழுவதுமாக இஸ் எ ராக். ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, அந்த கன்மலை எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை எனக்குள்ளாக வைத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்களை எனக்கு அது அள்ளி அள்ளி தருகிறது. இந்த கன்மலையிலிருந்து நான் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். நீங்கள் இனிமேல் நடந்து போகும்போது சில கல் மலைகளை பார்க்கும் பொழுது, ஆமென். அல்லேலூயா. மதுரை பக்கத்தில் ஒரு நல்ல கல்மலை இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? மேலூர் பக்கம் போகும்போது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? யானைமலை எல்லாம் பேரும் கொடுங்க. அது கல்மலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான். பாதியை சுரண்டிட்டானுங்க. ஆமென். மீதியாக இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த கல்மலையை பார்க்கும் பொழுதெல்லாம் இதனிடத்திலிருந்து என் கன்மலை எனக்கு என்ன தருகிறார், என் கன்மலை அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன தருகிறார் என்று சொல்லி நாம் கவனித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு அடையாளமாக அது இருக்கிறது என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். ஆமென். இந்த கன்மலை என்ன செய்ததாம்? வாசித்து பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். ஆமென். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கன்மலையை பார்த்து பேசுங்க. ஆமென். தன்னிடத்திலே பேச அனுமதி கொடுக்கிறது இந்த கல்மலை. ஆமென். ஹல்லேலூயா. தன்னை பார்த்து பேச அனுமதி கொடுக்கிறது இந்த கன்மலை. இந்த கன்மலையை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? பேசுங்க. பேசினப்போ என்ன நடக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, இந்த கன்மலையை பார்த்து பேசினால் என்ன நடக்கும்? தண்ணீர் கொடுக்கும். கரம் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. முதலாவது என்னெல்லாம் கொடுக்குங்கிறதுக்கு பெரிய லிஸ்டே இருக்குது. அதை தன்னை பார்த்து பேச இந்த கன்மலை என்ன செய்கிறது? அனுமதி கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மோசே தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு, அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கன்மலையை பார்த்து பேசு, கன்மலையை பார்த்து பேசு. அவர் மோசே ஒரு செகண்ட் என்ன பண்ணிட்டார்? ஒரு சின்ன தவறு பண்ணிட்டார். அந்த கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பித்து விட்டார்.
என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பித்து விட்டார். அது அவர் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறாக முடிந்தது. அதனால் அவருக்கு பெரிய தீமையான காரியங்கள் நடந்தது. அவரால் கானான் தேசத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் அவருடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் மன்னித்து அவரை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அது எப்படி நீங்கள் வேதத்தில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து சரீரத்தில் கொண்டு வரலை, மகிமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பாஷிக்கிற இடத்துல அவர் கானான் தேசத்துக்குள்ளே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இந்த காரியங்கள் சம்பவித்தபடினாலே நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு நோய், இதெல்லாம் வந்தால் முதல்ல போய் மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. முதல்ல போய் அவங்ககிட்ட சொல்லு, இவங்ககிட்ட சொல்லு. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி கண்மலையை பார்த்து பேசுங்கள். ஆமென், கண்மலையை பார்த்து பேசுங்கள். ஆராதனை செய்கிறவர்களே, ஜனங்கள்கிட்ட பேசாதீங்க, கையை தூக்குங்க காலை தூக்குங்கன்னு பேசாதீங்க. நீங்கள் ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கண்மலையை பார்த்து பேசுங்க. கண்மலையிலேருந்து தண்ணீர் வரும், அது அவர்களை நிரப்பும். ஆமென். கரமசத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த கண்மலை என்ன செய்தது? தன்னை பார்த்து பேச அது அனுமதி தந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 21வது வசனம் வாசித்தருங்கள். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, அங்கே கண்மலையிலே வந்து நில்லு. அவ்வளோதான். ஆமென். இந்த கண்மலை என்ன செய்கிறது? என்கிட்ட ஒரு இடம் இருக்குது வான்னு சொல்லி கூப்பிடுது. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை பார்த்து பேச அனுமதி கொடுத்த கண்மலை இப்பொழுது சொல்லுகிறது, நீ இங்கேயே வா, இந்த இடத்துலே வந்து நில்லு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நான் உனக்காக ஒரு இடத்த வச்சிருக்கிறேன் என்கிட்ட. நீங்கள் எந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலைமையிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, தலைமுறையாக என்னை கும்பிடாதவங்களாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன். என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, இந்த கண்மலையில் ஒரு இடம் இருக்குது, வந்து நில்லு மகளே. உன் சோதனை நேரத்தில் நீ ஏன் இப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய்? என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல வந்து நில்லு. இது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். உன்னை பாதுகாக்கிறதுக்காக நான் ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன். என் அண்டையிலே வந்து நில்லு. ஆமென், ஹல்லேலூயா. சில தெய்வங்களை நம்ம நாடி போகும்போது தள்ளி தான் நம்ம நிற்கணும். ஆமென், தள்ளி தான் நிற்கணும். இவர் சொல்கிறாரு, திரைச்சிலெல்லாம் கிழிச்சு போட்டுட்டேன், நீ தள்ளிலாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிருபாசனத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்கிட்ட ஒரு இடம் இருக்கு மகளே. உன் வேதனை நேரத்தில் வேற நீ ஓடி போகிறதுக்கு இடமில்லை. நான் என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். உன் வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். உன் குழந்தை இல்லாத சூழ்நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ கணவனை பிரிந்து படுகிற பாட்டை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வேதனையின் முழு வீரியத்தையும் புரிந்து கொண்டவர் அவர் ஒருவர் தான். அவர் சொல்லுகிறார், இங்கே என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, இங்கே வந்து நில்லு. அப்படி சொல்லிட்டு அவர் அதோட விடலை, நான் என் கரத்தினால் உன்னை மூடி மறைத்து கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. கரத்தினால் உன்னை மூடி மறைத்து கொள்வேன். அந்த வெடிப்பில் வச்சு நான் உன்னை என்ன செய்வேன்? உன்னை மூடி மறைத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இப்படி ஓட யார் யாருக்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்கும்னு ஒன்று இருக்கு இல்லையா? எப்படிப்பட்டவர்களுக்கு பெருலாம் இந்த கண்மலை தனக்கு அடைக்கலம் கொடுக்கிறதுன்னு சொல்லி இந்த வேதாகமத்தில் சிந்தித்த போது ஆச்சரியமாக இருந்தது. சிங்கத்துக்கு அது அடைக்கலம் கொடுக்கல. சிங்கம் புலிகள்லாம் அப்படி எப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடைக்கலம் எதற்கு கிடைக்கிறது? இப்போ நான் சொன்னேன், இந்த யானைமலைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மலையில் போய் நீங்கள் டக்கு டக்குன்னு ஏற முடியுமா? ஏற முடியாதுல்ல, வழுக்கும்ல. சங்கீதக்காரனுக்கு இப்படி தான் ஒரு முன்னால் ஒரு மலை வந்து நின்றுது. இந்த மலை எனக்கு எட்டலை. அப்போ அவன் ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த மலை எனக்கு எட்டாது, எனக்கு எட்டாது. ஆண்டவரே இந்த படிப்பு படிக்கிறதுக்கு என்னால் முடியாது, இந்த படிப்பை படித்து பாஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, என்கிட்ட சக்தி இல்லை, அவ்வளவு அறிவுலாம் எனக்கு இல்லை. இந்த தொழில் பண்ணுறேன், ஆனால் அது வந்து தோல்வியில் போய்கிட்டே இருக்குது. அவ்வளவு அறிவு எனக்கு இல்லை, படிக்கிறதுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை. ஆனால் நீர் ஒன்று பண்ணும், தூக்கி என்னை கொண்டு போய் விட்டுரும். ஆமென், ஆமென். எவ்வளோ ஒரு ஞானமான ஜெபம் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா.
இல்லைன்னா சும்மா ஒரு 10-15 ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்றுறது என்ன விளையாட்டான காரியமா? ஆமேன். அவ்வளோ பெரிய ஆள் அவன், சாதாரண ஆள் தான். ஆனால் ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ணான். நான் சாதாரணமான எனக்கெல்லாம் முடியாது, இருதையெல்லாம் தொஞ்சு போயிடுச்சு. ஒன்று செய்யும், எனக்கு எட்டாவது அந்த உயரமான கண்மலையில் என்னை தூக்கி கொண்டு போய் விட்டுரும். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் தூக்கி கொண்டு போய் விடுவார். ஆமேன், ஹல்லேலூயா. நான் குருவி தாங்க, சாதாரண ஆள் தாங்க. ஆனால் உம்முடைய பீடங்கள் பக்கத்தில், இந்த கண்மலையின் உயரத்தில் போய், இந்த பீடம்னா என்னங்க? உயரமான இடம் இல்லையா? உயரமான இடம். அந்த உயரமான இடத்துல எனக்கு ஒரு கூட்டை வைத்தீரே என்று சொல்லி அவன் பாடுகிறான். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த கண்மலையின் உயரமான இடத்துல உங்களுக்கு கூடு கிடைக்கும். ஆமேன், உங்களுக்கு வீடு கிடைக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கும். இன்னைக்கு எவரெஸ்ட் மலைக்கு ஏறி இறங்குறவங்க இருப்பாங்க. ஏறிட்டு அங்கே வசிக்க முடியுமா? முடியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். வாசம் பண்ணுவான்னா என்னங்க அர்த்தம்? உயர்ந்த இடங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய அம்சமாகவே இருக்கும். ஆமேன். வாழ்க்கையில் சிலருக்கு உயர்வுகள் வரும், தாழ்வுகள் வரும். ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்படுகிறது, கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக மாறும். ஆமேன். இந்த கண்மலை உங்களுக்கு பெரிய அடைக்கலமாக போகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. என்னை உயர்த்தி ஒரு இடத்துல வைக்கும்படியாக அவர் கண்மலையாக மாறி இருக்கிறார். ஆமேன். இந்த கண்மலைக்கு மேலே ஏறுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தகுதி வேணும்? எப்படிப்பட்டவர்கள் அந்த கண்மலையிலே மேலே ஏறுவார்கள்? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பார்க்கலாம். 104வது சங்கீதம் 18வது வசனம். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம். ஆமேன். உயர்ந்த பர்வதங்கள் யானைக்கு அடைக்கலம்னு சொல்லப்படலை. உயர்ந்த பர்வதங்கள், உயரமான ஸ்தலங்கள் சிங்கம் புலிக்கு அடைக்கலம்னு சொல்லப்படலை. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கு அடைக்கலாம். ஆமேன். வரையாடுகள்னா என்னங்க? ஓனாய் துரத்திட்டு போய் பிடிச்சி சாப்பிட்றது தான் வரையாடு. எப்போ பார்த்தாலும் ஓனாய் இந்த வரையாடுகளுக்கு பின்னால் அலையும். வரையாடுனா வேறு ஒன்றுமே இல்லை, மவுண்டன் கோட்டிலே மவுண்டன். நம்ம ஊர் சாதாரண ஆட்டை பாருங்களேன், ஒரு காம்பவுண்டு சோர்லாம் ஏறிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆடு என்ன செய்யும்? உயரமான இடத்துல ஏறிடும். செங்குத்தான மலையில் இவ்வளவு நமக்கு நல்ல ஒரு பலசாலியான நாம ஏற முடியாது. ஆனால் ஆடு ஏறும். பார்த்துருக்கீங்களா? ஆடு ஏறும். மலைகளில் அது வாட்டில் ஈஸியாக ஏறிடும் ஆடு. மற்றவர்களுக்கு, புலிக்கும் சிங்கத்துக்கும் ஒரு யானைக்கும் முடியாத ஒரு கிருபையை தாழ்மையான ஒரு விலங்காகிய வரையாட்டுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கண்மலைனா யாருங்க? பிசாசினால் துரத்தப்படும் பொழுது மேலே ஏறி ஓடி தப்பித்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஓனாய் துரத்தும் பொழுது நீங்கள் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓனாய் துரத்தும் போது இந்த வரையாடு ஆடு என்ன செய்யும்? கட 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 கடன்னு கண்மலை மேலே ஏறிடும். சாதாரண மலையாக இருந்தால் அந்த சிறுத்தை கூட பிடிக்கிறதுக்கு ஒரு பிடி இருந்தால் மரத்து மேலே, எவ்வளோ உயரமான மரத்து மேலே ஏறினாலும் சிறுத்தைலாம் ஏறி பிடிச்சிடும். ஆனால் கண்மலை மேலே ஏறிச்சுன்னா சிறுத்தையால் ஏற முடியாது. ஆமேன். புலியால் ஏற முடியாது. இது உங்களுக்கு எவ்வளவாய் புரிந்தது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. எந்த சூழ்நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையை துரத்தினாலும், சத்துரு எந்த வகையில் உங்களை பின்தொடர்ந்தாலும், நீங்கள் கண்மலையின் மேல் ஏறி நிற்கும்போது அவைகளால் உங்களை பின்தொடர முடியாது. சத்துருவால் உங்களை பின்தொடர முடியாது. ஏனென்றால் உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கு அடைக்கலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்மலையாகிய கிறிஸ்து உங்களைப் போல என்னை போல வரையாடுகளுக்கு அவர் அடைக்கலமானவர். கரம் அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாடுகிறான், இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தேவன் நீரே. ஆமென். கரம் அசைத்தோர் அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இன்னும் யோபுவின் புஸ்தகத்திலே ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு. தொடர்ந்து நான் வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 33வது வசனம் வாசிங்க. அவர் என் கால்களை மான் கால்களை போல என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிற்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றைய தினமே நான் சொன்னேன், மானுடைய கால்லாம் ரொம்ப வீக்கான கால். சிங்கத்தை போல புலியை போல ஒரு பலமுள்ள கால் அல்ல.
ஆனால் அவர் என் கால்களை மான்கால், என் கால் சாதாரணமான கால் தான், ஆனால் கன்மலையின் மேல் ஏறுகிற கிருபையை அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யார் இன்றைக்கி மவுண்டனில் ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய கயிறு வச்சுருப்பாங்க, நிறையா ராக்கில் கிளைம் பண்ணுறதுக்கு சுத்தியல் வச்சுருப்பாங்க, ஆணியல் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் வச்சு தான் ஏறுவாங்க. ஆனால் ஒரு மான் வெறுங்காலால் ஏறும். ஆமென். நீங்களும் நானும் வெறுங்காலால் ஏற கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென். நான் நேற்று பார்த்தோம்ல, நேற்று சாயங்காலம் பார்த்தேன், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்னு தாவீது சொன்னான். அந்த தாவீதை உயர்த்தின கர்த்தர் உங்களை இந்த கன்மலையின் மேல் ஏற பண்ணுவார். ஆமென். இந்த கன்மலையின் மேல் ஏறி உட்கார பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண கர்த்தருக்கு உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். கரமசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. இந்த மான் பயந்த சுபாவம் உள்ளது. ஆமென். முதலாவது வரையாட பார்த்தோம், அது ஏதாவது துரத்திட்டு ஓடுறதுன்னு தான் அதுக்கு வேலை. ஆமென். சத்துருவானவன் துரத்துறதோ எதிரிகள் துரத்துறதோ அதுதான் வேலை. அந்த வரையாடுகளுக்கு கன்மலை அடைக்கலமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பயந்த சுபாவம் உள்ளவங்களாக இருக்கீங்களா? ஐயோ, இது என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும், இது எப்படி என்னால் முடியாது. பயந்த சுபாவங்கள் உங்களுக்கு இருந்தால் அவர் சொல்லுகிறார், உன் கால்களை நான் மான் கால்களை போலாக்கி நான் உன்னை உயர்ந்த இடத்துல அழைத்து கொண்டு செல்வேன். கரம் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? யோசித்து பாருங்கள். இந்த மதுரை பட்டணத்தில் நீங்கள் பெரிய ஆட்கள் கிடையாது, எனக்கு தெரியும். இந்த மதுரை பட்டணத்தில் உள்ள பெரிய முதலாளிகள் போல் நீங்கள் கிடையாது, நானும் கிடையாது. ஆனால் உங்களையும் என்னையும் இந்த கன்மலையின் உயரத்தில் அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருடைய பீடங்களாகிய அவருடைய ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நமக்கு நம்முடைய கூட்டை வைக்க அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இது பெரிய காரியம். ஆமென். இந்த கர்த்தர் நல்லவர், அவர் கன்மலையானவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் அல்லவா, நீதிமொழிகள் புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தாலும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கிற இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு கல்மலையில் சாதாரண மலையில் ஏறுறதுக்கே அவ்வளோ உபகரணங்கள் வேண்டியிருக்கு. முயலுடைய கால் எப்படிப்பட்டதுங்க? முயல் கால் அதுக்கு அவ்வளோ வல்லமை உண்டா? கிடையாது. ஆனால் என்ன செய்யுமா, பேட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த முயல் என்ன செய்யுமா, கண்மலையை தோண்டுமா. ஆமென். அதோட நகத்தை வச்சு என்ன செய்வான், கண்மலையை தோண்டி அங்கே குழியை வச்சு தன்னுடைய குட்டிகளை அங்கே கொண்டு போய் வைக்குமா. ஆமென், ஆமென் சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பார்த்தா உண்மையிலே மனுஷங்க புலி நகத்தை கழுத்தில் போடக்கூடாது, முயல் நகத்தை தான் கழுத்தில் போடணும். ஆமென், ஹல்லேலூயா. புலியால் கண்மலையை தோண்ட முடியுமா? முடியவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வேத வசனம் சொல்லுகிறது, சத்துவமற்ற ஜந்துவாக இருந்தாலும், அதுக்கு சத்துவமே கிடையாது, அந்த ஜந்துவாக இருந்தாலும் கண்மலையிலே தன் கூட்டை கட்டுகிற குழி முயல்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமானவர்களாக இருந்தாலும் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ளவன். கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ளவன். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை சார்ந்து அவர் அண்டையிலே ஜீவிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய பீடங்கள் அண்டையிலே வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கரம் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் கண்மலையில் இடம் கிடைக்குது. முதல்ல என்ன பார்த்தோம்? வரையாடு, ஒரு ஆடு. ஆமென். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? மான். மூன்றாவது என்ன பார்த்துருக்கோம்? குழி முயல். இதை விட கேவலமாக ஏதாவது இருக்கா? இருக்கு. வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. ஆமென், ஹல்லேலூயா. வரிசை எப்படி வருது? கீழே போகுது. வரையாடாது கொஞ்சம் பலம் உள்ளது. அதுக்கடுத்து மான், அதை விட வீக்கானது. அதுக்கடுத்தது என்னது? முயல். இதுக்காக தரையில் ஊனி நிற்க முடியும். அதுக்கடுத்து என்னது? புறா. கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் புறாவே. இந்த புறாவுக்கு ஏங்க புறா ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளதுங்க. எனக்கு யாரோ சொன்னாங்க, இந்த புறா மரத்தில் உட்காராதான். அப்படியா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
பாருங்கள், இனிமேல் கவனித்து பாருங்கள். மரத்தில் எங்கேயாவது புறா உட்கார்றது ஏதாவது பில்டிங்கில் தான் உட்காந்துருக்கும். ஏதாவது ஒரு பில்டிங்கில் உறுதியான ஒரு இடம் இருந்தால் தான் என்ன செய்யும், அது உட்காரும். ஏன் மரத்தில் உட்காராதான்? கிளை ஆடுனா என்ன செய்யுமா? பயப்படுமா. அவ்வளோ பயந்த சுபாவமா, அவ்வளோ பயந்த சுபாவம். இந்த கிளை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம். சில பேருக்கு அப்படியே மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சின்ன விஷயத்துக்கும் மனசு என்ன செய்யும், நிலை இல்லாத ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அதனால் புறா என்ன செய்யுமா, நகரங்களிலே வாழ்ந்தால் அது என்ன பண்ணும், ஒரு பில்டிங்கில் போய் உட்காந்துக்கிடும். ஒரு பில்டிங்கில், உயரமான பில்டிங்கில் பாருங்கள், புறாக்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கும். காட்டில் இருக்கும்போது என்ன செய்யும், காட்டில் இருக்கும்போது அது மரத்தில் போய் உட்காராது, கண்மலையை தேடி போய் உட்காரும். கரமசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா. உங்கள் வாழ்க்கையில் திகைப்போடும் நடுக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ஆசிலேஷன், ஒரு அசைகிற சூழ்நிலைமைகள் உங்களை பயமுறுத்துகிறதா? உங்களை பயமுறுத்துகிற சூழ்நிலைமையில் கண்மலையின் சிகரத்தில் போய் உட்காருங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை நேற்று தினமே சொன்ன வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வாசிங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்கள். ஆமென். அப்போ என்ன பண்ணுது, பறந்து பறந்து. சிகரம்னா என்னங்க? மலையா, மலை உச்சியா? மலை உச்சி. மலை உச்சிக்கு பேர் தான் என்னது, சிகரம். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் மலையின் அடிவாரத்தில் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மலையின் அடிவாரத்தில் சேர்ந்தவன் கூட கல்லெறியப்பட வேண்டும். மலையின் அடிவாரத்தில் சேர்ந்தவர்கள் கூட கல்லெறியப்பட வேண்டும். ஆனால் உங்களை முன்னை அந்த மலைக்கு அழைத்தவர், அந்த செங்குத்தான மலையில் ஏற செய்தவர், உங்கள் கால்களை பலப்படுத்தினவர், உயர்ந்த இடங்களுக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்தவர், சிகரங்களுக்கு உங்களை அழைத்து கொண்டு வருகிறார். உன் குடும்பத்தை உயரத்துக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு செல்வார். கரமசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இந்த கண்மலை எதுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுத்து, கர்த்தர் உனக்கு சத்துவத்தை கொடுத்து, கழுகை போல பறக்கிற சூழ்நிலைமை உனக்கு கிடைத்தாலும் கண்மலையின் சிகரங்கள் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆமென், ஹல்லேலூயா. கண்மலையின் சிகரங்கள் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆமென். கழுகுக்கு அதனுடைய இருப்பிடம் எது? உயர்ந்த இடம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, கர்த்தர் உன்னை ஆவியிலே பலப்படுத்தி இருந்தாலும் உன்னுடைய பலத்தின் மேல் நீ சார்ந்திருக்க முடியாது. இந்த கண்மலையின் உயரத்தில் உள்ள சிகரத்தில் அது போய் தங்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் உள்ளம் எப்படிப்பட்டதான சூழ்நிலைமையில் இருந்தாலும், வரையாடுகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர், மான்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர், குழி முயல்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர், புறாக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர், கழுகுகளுக்கும் ராஜாளிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தவர், உனக்கு நிச்சயமாக என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, இங்கே வந்து நில்லு என்று சொல்லி அவர் உன்னை மூடி பாதுகாப்பார். அவருடைய கரத்தின் நிழலினால் உன்னை அவர் மூடி பாதுகாப்பார். கரம் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கைங்கிறது வனாந்திரம். அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்கும், பிசாசு இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் உன்னை அழைத்து வந்த இடம் என்ன? கண்மலை. இந்த கண்மலையிலிருந்து என்னதெல்லாம் அவர் கொடுக்குறாரு? முதலாவதாக இந்த கண்மலையிலிருந்து அவர் தண்ணீர் புறப்பட பண்ணினார். கரம் இசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த உலகத்தினுடைய நதிகள் எல்லாம் எங்கேருந்து புறப்படணும்னு உங்களுக்கு தெரியுமா? பனி மலைகள்லேருந்து தான் புறப்படும். பனி ஸ்னோ மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேருந்து தான் இந்த உலகத்தின் ஆறுகள் எல்லாம் புறப்படும். வித்தியாசமாக மழையை பெற்று மலையிலிருந்து உண்டாகி வருகிறது நம்மளுடைய காவேரி தண்ணி. அதான் தரமாட்டேன்ட்டுருக்குறாங்க. ஆமேன். ஆனால் இது வனாந்திரத்தில் இருக்கிற கண்மலை. ஆமேன், ஆமேன். காவேரி என்பது நல்ல மழை பொழிவுள்ள இடத்துலேருந்து ஆரம்பித்து வருகிறது. நம்முடைய கண்மலை இது வனாந்திரத்தில் அந்தார காட்டில் அப்படியே நிற்குது. அதை போய் பார்த்து பேசுகிறாங்க, அங்கேருந்து தண்ணீர் வருகிறது. கரம் அசைத்து ஒரு அல்லையிலே சொல்லுமா? இதை எவ்வளவாய் உள்வாங்கி கொண்டீர்கள் என்று சொல்லி தெரியாது. வாழ்க்கையின் வனாந்திரமான சூழ்நிலைமையிலே இந்த கண்மலையை பார்த்து நீ பேசும்போது உன் வனாந்திரத்தின் நடுவிலே அவர் நீரூற்றுகளை அவர் உண்டாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் வனாந்திரமான வாழ்க்கை செழிக்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த கண்மலை தன்னிடத்திலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி உன்னையும் மிருக ஜீவன்களையும் அது காப்பாற்றும். ஆமென். அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென்,
ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகையின் பிரதான நாளிலே எழுந்து சத்தமிட்டு சொன்னார், தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வந்து இலவசமாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். விசுவாசிகள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார். ஆமென். இந்த கன்மலையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்படுவார். ஆமென். கன்மலையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்படுவார். மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்ட அந்த நாட்களில் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அது சமாரிய ஸ்திரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தாகமாக இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாருங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? ஜீவ தண்ணீரை தருவேன், ஜீவ தண்ணீரை தருவேன். ஜீவ தண்ணீர் சமாரிய ஸ்திரீட்ட கேட்டார். நீ தாகத்துக்கு தான் உங்ககிட்ட கேட்டவர்கிட்ட நீ கேட்டிருப்பேன்னா அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார். கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்தாரா? எங்கப்போ கொடுத்தாருன்னு தலையாட்டுறீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். எப்போ கொடுத்தாரு? பைபிளில் வசனம் எங்கே இருக்குது? லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் போய் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அன்றியும் போர் சேவகர்களில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விலாம்பிலே குத்தினான். வேதம் சொல்லுகிறது, உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கரமசைத்து ஒரு அல்லையில சொல்லும் அல்லேலூயா. அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு கொடுக்காம விட்டாருன்னு சொல்லி ஒன்றும் இருக்காது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மகிமைப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியாகிய ஜீவ நதியானவர் இந்த உலகத்துக்கு புறப்பட்டு வந்தார். ஆமென். பிரவாகித்து சென்றார். அது வரைக்கும் யார் யாருக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது கொடுக்கப்பட்டவர். இப்பொழுது பூமி முழுவதும் பிரவாகித்து வந்தார். பின்பு 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடியிருந்த சூழ்நிலைமையிலே அவர்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் அவர் இறங்கி அவர் அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். கரம் தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. இந்த கன்மலை என்ன தந்தது? தண்ணீர் தந்தது. அடுத்த வசனம் வேகமாய் போவோம். 81வது சங்கீதம் 16வது வசனம் வாசிங்க. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். கரமசைத்து ஒரு நல்லையிலே சொல்லுமா அல்லேலூயா. நான் வர்றது நாகர்கோயில், தெரியுங்களா உங்களுக்கு? நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மார்த்தாண்டத்தில் உள்ள தேன் ரொம்ப பிரசித்தம். மார்த்தாண்டத்திலேருந்து வர தேன் அங்கே உள்ள தேன் ரொம்ப பிரசித்தம். அங்கே போயிருந்த பொழுது ஒரு வீட்டில் போயிருந்த பொழுது பின்னால் உள்ள ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையை தொட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாறையை எதுக்கு டேஸ்ட் பண்ணி? அங்கே குட்டி 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 ஈக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தது. அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா இனிச்சது. இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது பாறையிலே குட்டி குட்டி தேனீக்கள் கூடு கட்டி அங்கே தேன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமென். ஆமென். அந்த தேன் வித்தியாசமானது, நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளதான். அவர் சொல்கிறாரு, கன்மலையின் தேனினால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த கன்மலையிலிருந்து கர்த்தர் இந்த தேனை நமக்கு புறப்பட பண்ணி இருக்கிறார். ஆமென். இந்த கன்மலையிலிருந்து வடிகிற தேனினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். கரமசைத்தவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, கானான் தேசத்தை குறித்து எப்பொழுதுமே அது என்ன சொல்லுவாங்க? அது பாலும் தேனும் லிட்டரலாக ஓடுமாங்க. உண்மையிலே ஓடுமா. அந்த கானான் தேசத்திலே, அந்த காலத்து கானான் தேசத்தை செலுத்திருந்த பொழுது அதில் உள்ள மாடுகள் என்ன செய்யுமா, அது மடி கனத்து போனதுனால போய் பாறையில் போய் தன் மடியை உரசுவான். அந்த பாறையில் ஏற்கனவே என்ன இருக்குது? தேன் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அந்த தேனும் பாலும் கலந்து அது ஓடுமா. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அது அவர் அப்படிப்பட்ட ஒரு தேசமாக, கர்த்தர் தெரிந்து கொண்ட தேசமாக அது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு சண்டைகளும் போராட்டங்களும் அந்த தேசத்தை சீர்குலைய செய்து கொண்டிருக்கிறது. எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எருசலேமுக்காக நம்முடைய ஜபங்களிலே எப்பொழுதும் நிலைத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கன்மலை என்ன தந்தது? என்ன தண்ணீர் தந்தது. இரண்டாவதாக என்ன தந்தது? தேன் தந்தது. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த கன்மலை நிழல் தந்தது. அதை நாம் பிறகு தியானிக்கலாம். அதன் பிறகு இந்த கன்மலையின் தேனை குறித்து நம்ம நிறைய பேசிகிட்டே போகலாம். ஆனால் எனக்கு சமயம் இல்லாததுனால நான் சுருக்கி கொள்ளுகிறேன். இப்பொழுது நான் அடுத்த ஒரு கொஸ்டினை உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த யானைமலை இருக்கு இல்லையா, யானைமலை எனக்கையாவது கொஞ்ச நாள் மெட்ராஸ்க்கு போயிட்டு வரட்டும்னு சொல்லி மெட்ராஸ்க்கு கிளம்பி போயிருக்கா?
போனதே இல்லையா? உறுதியாக தெரியுமா? அங்கே தான் இருந்திருக்கா? இப்போ இருக்குதுங்க. உங்கள் தாத்தா காலத்தில் ஒருவேளை சென்னையில் இருந்திருக்குமோ? இருக்காதா? நகரவே நகராதா? உறுதியாக நகராதா? இல்லவே இல்லையா? சரி, இப்போ நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே குடித்தார்கள், ஞான போஜனத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆமென். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆமென், ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வனாந்திரத்திலே போயிட்டு இருக்காங்களாம், மலையும் கூட போச்சான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த வாழ்க்கை வனாந்திரம்தான், கடினம்தான். உங்கள் கூடவே ஒரு மலை வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாடுறான், தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆமென். தாகம் கொண்ட தேவஜனம் எங்கே பார்க்குதான்? வானத்தை பார்த்துட்டே இருக்குதான். வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறதான். வசனம் அடுத்த அடி என்ன சொல்லுகிறது? ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. ஆமென். இதை எத்தனை தடவை நீங்கள் புரிஞ்சிங்க? ஆமென், ஹல்லேலூயா. அந்த பக்தன் இந்த வசனத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டபடினாலே தானே இவ்வளோ அழகாக ஒரு பாடல் வரிகள் உருவாக முடியும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் பாதைகளில் இந்த யானமலை அல்ல, அதை விட பெரிய கண்மலை உங்கள் கூடவே வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நீ போகிற இடங்களில் உனக்கு தண்ணீர் தரும்படியாக, உனக்கு அடைக்கலம் தரும்படியாக, உனக்கு தேன் கொடுக்கும்படியாக, உன் உயரத்தில் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக, சத்துருவானவன் உன்னை பின்தொடர்ந்து வரும்பொழுது உன்னை உயரத்தில் தூக்கி கொள்ளும்படியாக இந்த கண்மலை உன்னோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. பரமசைத்தவர் அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பெயர் உண்டு. அவர் யெகோவா ஷம்மா. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாதர் அழகா சொல்லிட்டார். ஆமென். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். கூடவே இருக்கிறார். ஆமென். நீ நிற்கும் போதும் கூடவே இருக்கிறார், நீ நடக்கும் போதும் கூடவே இருக்கிறார், நீ திரும்பும் போதும் கூடவே இருக்கிறார். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மலையால் எப்படி நடக்க முடிகிறது? இந்த மலையால் எப்படி நடக்க முடிகிறது? இந்த மலை ஏன் நடந்து வருது? அதுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ஆமென். இந்த கண்மலை உயிருள்ள கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாடுகிறார். ரம்யான் அங்கிள் டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, உறவாடுவேன் என் உயிருள்ள கண்மலையே. ஆமென், ஹல்லேலூயா. உமதாவியால் என்னை நிரப்புமேன். ஆமென். இந்த கண்மலையின் அம்சத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த கண்மலையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது மரித்து போகும்படியாக அல்ல, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி திருவுளம் பெற்றவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் அருகிலே இருக்கிறார். ஞான கண்மலையாய் இருக்கிறார். உனக்கு அடைக்கலம் கொடுக்கும்படியாக இருக்கிறார். தண்ணீர் தரும்படியாக, தேன் தரும்படியாக, நிழல் தரும்படியாக அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அவர் பெருங்கண்மலையின் நிழலாய் உனக்கு இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார். பேதுரு அதுக்காக தான் பேரே கொடுத்தார். ஆமென். பத்ரோஸ்னு அதுக்கு தான் பேரே கொடுத்தார். சீமோன்கிறதா அவன் பேர். நீ சீமோனெல்லாம் இருக்க வேண்டாம். நீ எப்படி இருக்கிறாய்? பேதுருவாய் இருக்கிறாய். எப்படி இருக்கிறாய்? ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறாய். ஆமென். அப்படி நீ கல்லாய் இருக்கும் பொழுது உன்மேல் நான் என் சபையை கட்டுவேன். ஆமென். உன்மேல் நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த கண்மலையின் இப்பொழுது நான் பங்காக மாறுகிறேன். ஆமென். ஆரம்பத்தில் நான் என்ன, இந்த கண்மலையிலிருந்து வெட்டி தான் எடுக்கப்பட்டேன். ஆனால் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் அம்சங்கள் எனக்குள்ளாக ஏறிவிட்டது.
இந்த உலகத்தின் பாதையில் நான் இந்த கண்மலையோடு கூடவே நான் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் ஜீவனுள்ள கண்மலையாக இருக்கிறபடியினாலே அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கண்மலையின் பங்காக நான் மாறும் பொழுது நான் ஜீவனுள்ள ஒரு சின்ன கல்லாக மாறுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ள சின்ன கல்லாக நான் மாறுகிறேன். இந்த கல் அந்த கண்மலையினுடைய பங்காக மாறப்போகிறது. ஆமென். அந்த கண்மலையினுடைய பங்காக மாறப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தருடைய திருச்சபை கட்டி எழுப்பப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மேன்மையான அனுபவத்துக்குள்ளாக வரும்படியாக இந்த எளிமையான பகுதியில் இருக்கிற அற்பமான நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவைகள் ஆவிக்குரிய மேலான சத்தியங்களை எளிமையான மக்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இவைகளை புரிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அற்பமானவர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் மனிதர்கள் ஒரு மலையை பார்க்கிற விதம் வேறு விதமாக இருக்க போகிறது. நீங்களும் நானும் இந்த மலையை பார்க்கிறது வேறு விதமாக இருக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். இந்த கண்மலையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. நீ வரையாடாக இருக்கலாம், நீ மானாக இருக்கலாம், குழி முயலாக இருக்கலாம், நீ அற்பமான ஜந்துவாகிய முயலாக இருக்கலாம், நீ புறாவாக இருக்கலாம், கழுகாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த கண்மலையிலே ஒரு அடைக்கலம் உண்டு. ஆமென். அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்லாமல் தண்ணீர் கொடுத்து அதற்கு தேன் கொடுத்து அதற்கு கண்மலையின் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அவன் நடக்கிற பாதையிலே கூடவே வந்து இவ்வளவு ஒரு பெரிய கண்மலை கூடவே நடந்து வந்து அந்த கண்மலையின் அங்கமாக நம்மை ஒரு நாள் மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். அஸ்திபாரங்களாக அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் நீங்களும் நானும் கட்டப்பட போகிறோம். ஒரே ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட போகிறோம். அந்த மேன்மையான ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக தந்தருளுவார். ஆமென். இந்த கண்மலையானவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார். இருக்கிற இடத்துல தயவாய் எழுந்து நின்னுங்கள். நாம் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏழை ஜனங்களை பார்த்து என்னை பார்த்து பேச அனுமதி கொடுத்த நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேனா? நான் சொல்கிறேன், மகனே மகளே, இங்கே என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு. இங்கே என்னண்டையிலே வந்து ஒரு இடம் உண்டு. நீ வரையாடாக இருந்தாலும் உயரத்துக்கு உன்னை கொண்டு போவேன். நீ குழி முசலாக இருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பான இடத்துல உன்னை கொண்டு போய் வைப்பேன். நீ புறாவாக இருந்தாலும் உனக்கு என்கிட்ட ஒரு சின்ன வெடிப்பு இருக்குது. வா, அங்கே வந்து உட்கார், அங்கே வந்து அமர்ந்து கொள், அங்கேயே வாசம் பண்ணு, அங்கேயே வாசம் பண்ணு. நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூடவே வர்றேனே. நீ போகிற இடத்துல நான் உன் கூடவே வர்றேன். சத்துரு யாராவது வந்தால் ஓடி வந்து என் மேலே ஏறிடு. உனக்கு பலம் இல்லைன்னா நான் தூக்கி ஒரு தாய் தன் குழந்தையை இடுப்பில் வச்சுக்கிறது போல நான் உன்னை இடுப்பில் வச்சுக்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல நான் உன்னை சுமப்பேன். மகளே, உங்கள் அப்பாவோட 1000 மடங்கு அன்போடு கூட நான் உன்னை தோளில் வைத்துக் கொள்வேன். உன் தாயை விட 100 மடங்கு அன்போடு கூட நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். என் அண்டையிலே வா, இங்கே ஒரு இடம் உண்டு, இங்கே ஒரு இடம் உண்டு. கண்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிற என் உத்தமியே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரமான சூழ்நிலையிலும் இந்த கண்மலையிலிருந்து நான் உன்னை தண்ணீர் தந்து போஷிப்பேன். பரிசுத்த ஆவியானவரை தந்து நான் உன்னை போஷிப்பேன். என் வசனமாகிய தேனினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். நன்றி நன்றி இயேசு ராஜா.